எரிபொருள் சிக்கனத்திற்காக பிரதமர் மோடி எடுத்த அதிரடி முடிவு. சர்வதேச அளவிலான எரிபொருள் தட்டுப்பாடு மற்றும் பொருளாதார சூழலை கருத்தில் கொண்டு எரிபொருள் சிக்கனத்தை ஊக்குவிக்கும் வகையில் பிரதமர் மோடி தன் பாதுகாப்பு அணிவகுப்பில் உள்ள வாகனங்களின் எண்ணிக்கையை தற்போது பாதியாக குறைத்து முன்மாதிரியாக உருவெடுத்துள்ளார் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். இஸ்ரேல், அமெரிக்கா இணைந்து ஈரான் மீது நடத்தி வரும் போர் காரணமாக தற்போது சர்வதேச அளவில் கச்சா எண்ணெய் விலை கணிசமாக அதிகரித்துள்ளது. மேலும் எண்ணெய் சரக்கு கப்பல் போக்குவரத்தும் தடைபட்டுள்ளதால் உலகம் முழுவதும் பெட்ரோல், டீசல் மற்றும் சமையல் சிலிண்டருக்கு தட்டுப்பாடு நிலவுகிறது. மேற்காசியாவில் நிலவும் இந்த போர் பதற்றம் நம் பொருளாதாரத்திற்கும் பெரும் சவாலை ஏற்படுத்தியுள்ளது. இப்போது நெருக்கடி சமாளிக்கும் வகையில் நாட்டு மக்கள் எரிபொருள் பயன்பாட்டில் சிக்கனத்தை கடைபிடிக்க வேண்டும் என பிரதமர் மோடி அண்மையில் வலியுறுத்தியிருந்தார். சொந்த வாகனங்களை தவிர்த்துவிட்டு பொது போக்குவரத்துக்கு மக்கள் முன்னுரிமை தர வேண்டும். தேவையற்ற வெளிநாட்டு பயணங்களை தவிர்க்க வேண்டும். உள்நாட்டு சுற்றுலாவுக்கு ஊக்கம் அளிக்க வேண்டும். அந்நிய செலவாணி கையிருப்பை நிலைநிறுத்த அடுத்த ஓராண்டுக்கு தங்கம் வாங்குவதை தவிர்க்க வேண்டும். வீட்டில் இருந்தபடியே ஊழியர்களை பணியாற்ற வைக்க வேண்டும். ஒர்க் ஃப்ரம் ஹோம் நடைமுறை நிறுவனங்கள் செயல்படுத்த வேண்டும். பள்ளி, கல்லூரிகளில் ஆன்லைன் வகுப்புகள் நடத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வரிசையாக சில அறிவுறுத்தல்களை பிரதமர் மோடி வழங்கியிருந்தார். இந்நிலையில்தான் எரிபொருள் சிக்கனத்திற்கு நாமே முன்மாதிரியாக இருக்கும் வகையில் கான்வாய் எனப்படும் தன் பாதுகாப்பு வாகன அணிவகுப்பில் இடம்பெறும் வாகனங்களின் எண்ணிக்கையை பாதியாக குறைத்துள்ளார். அதே சமயம் பிரதமருக்கான பாதுகாப்பில் எந்த சமரசமும் செய்யப்படவில்லை. அதாவது ப்ளூ புக் எனப்படும் நெறிமுறைகளில் வகுக்கப்பட்டுள்ள விதிகள் அனைத்தும் முழுமையாக கடைபிடிக்கப்படுவதாக எஸ்பிஜி எனப்படும் பிரதமருக்கான சிறப்பு பாதுகாப்பு படை தெரிவித்துள்ளது. கான்வாயில் இடம்பெறும் வாகனங்களின் எண்ணிக்கையை குறைத்ததுடன் பெட்ரோல் வாகனங்களுக்கு பதிலாக மின்சார வாகனங்களை பயன்படுத்துமாறு பிரதமர் மோடி உத்தரவிட்டுள்ளார். இதற்காக புதிதாக மின்சார வாகனங்கள் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை எனவும் அவர் கேட்டுக்கொண்டுள்ளார். பிரதமரின் இந்த சிக்கன நடவடிக்கையை மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா உள்ளிட்ட சில மத்திய அமைச்சர்களும், குறிப்பாக டெல்லி, ராஜஸ்தான், மத்திய பிரதேசம் உள்ளிட்ட பாஜக ஆளும் மாநில முதல்வர்களும் பின்பற்ற தொடங்கியுள்ளனர். இப்போது டெல்லியில் பல அமைச்சர்கள் மெட்ரோ ரயிலில் பயணிக்க ஆரம்பித்துள்ளனர். இப்போது உத்தரகாண்ட் மாநில அமைச்சர் கணேஷ் ஜோஷி ஆடம்பர காரில் பயணிப்பதை தவிர்த்துவிட்டு தலைமைச் செயலகத்திற்கு இருசக்கர வாகனத்தில் செல்ல தொடங்கியுள்ளார். இப்போது நாமும் எரிபொருள் சிக்கனத்தை கடைபிடிக்கிறதுக்கான முன்னேற்பாடுகளை இப்போதே தொடங்க வேண்டும்.